நீ கேமராவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். அதுக்காக போய் ஒரு சின்ன பூ, கருவ மரம், அந்த கருவ மரத்தில் இருக்க அந்த ஆட்டுக்குட்டி சாப்பிடும்ல அந்த இது, அப்புறம் சின்ன பூ, இப்படியே ஒவ்வொன்றா எடுத்தேன். நம்ம செல்லையும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா. அடுத்த வீடியோ எடுக்கலான்னு போனேன். கொஞ்சம் தூரம் நடந்து போய் பக்கத்தில் ஒரு பூச்செடி இருந்துச்சு. அந்த பூச்செடியை வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். போய் அந்த பூச்செடியை உட்காந்து வீடியோ எடுத்தேன். அந்த பூச்செடியும் நல்லா அழகாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க பூச்செடிகள் தான் இருந்தாலும் நம்ம மொபைலில் எப்படி படம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது பக்கத்தில் ஒரு பூச்செடி இருந்துச்சு. அதை போய் அப்படியே வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் பார்த்துருப்போம், சின்ன பிள்ளையில் எடுத்து இதெல்லாம் கையில் எடுத்து விளாண்டுருப்போம். இது கையில் ஒட்டிக்கிறோம். இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன பூ தான், ஆனால் பார்க்கவே ரொம்ப சின்ன பூனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது என்னென்னா மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லுவோம். மூக்குத்தி மாதிரியே இருக்கும் இந்த பூ, அது மூக்குத்தி செடின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம செல்லில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்படியே ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.